இன்னைக்கு ரிலீஸ் இல்ல, ஒரு விஜய் ரசிகரா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆனா இது நார்மல் பொங்கல் மாதிரியே இல்ல. இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பொங்கலே தளபதி பொங்கலா செலிப்ரேட் பண்ணிருப்போம். தியேட்டரே சூட விட்டுருப்பாங்க, எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா கொண்டாடி இருப்பாங்க. இது ஆக்சுவலா பொங்கல் மாதிரியே இல்ல, சாதா நாள் மாதிரி தான் இருக்குது. இது நார்மலான பொங்கலே கிடையாது. தளபதி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகவே ஆகணும். இல்லைன்னா என்ன மாதிரி தாட்டெல்லாம் வெடிக்குன்னே தெரியாது. படம் ஓடாத கூட சான்ஸ் இருக்குது. கண்டிப்பா எந்த படமே ஓடாது. அதுக்கப்புறமா தளபதி படம் ரிலீஸ் ஆகவே ஆகணும் பொங்கலுக்கு. ரிலீஸ் ஆகலன்னா கூட காலையில தியேட்டர்ல நினைக்கிறீங்க, எதனால? நாங்க செலிப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாம் தான் வந்தோம். எப்பவுமே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பண்ணுவோம், நாங்க அதுக்காக தான் வந்தோம். ஆனா அந்த மாதிரி இல்ல. தளபதி படம் ரிலீஸ் ஆகுதுல தியேட்டர் ஃபுல்லா களை கட்டி ஒரே பட்டாசு வெடிப்பு மேலதாளம் இருக்கும். இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. இது எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், மக்களோட சந்தோஷத்தை புடுங்க தான் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது விஜய்க்கு பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது ஆக்சுவலா மக்களுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நாங்க நிறைய பண்ணிட்டாங்க மக்களுக்கு. இதுக்கப்புறம் பண்ண வரதுக்கு எதுவுமே இல்ல. அதனால இருக்க கொஞ்ச நேரம் இந்த சந்தோஷத்துல இது ஒண்ணுதான், இதே புடுங்க தான் வந்துட்டாங்க. நீங்க இந்த அளவுக்கு தடை விதிப்பாங்க, படம் ரிலீஸ் ஆகாதுன்னு எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பானா இந்த மாதிரி ஒண்ணு இல்லைன்னா தளபதியோட படமே கிடையாது. இந்த மாதிரி தடைகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து அது வந்தாதான் தளபதி படமே. நார்மலா வந்தா தளபதி படமே கிடையாது. அவர் இதெல்லாம் நார்மலா இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு அவருக்கு. தளபதி பத்தி நிறைய தடைகள் வந்திருக்கு, டக்குனு ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த அளவுக்கு வந்து நிப்பாட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு என்னெல்லாம் எப்படி அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கணுமோ அது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். வேற என்ன பண்றது, இதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தா ஆனா அவரு நீங்க என்னதான் ப்ரெஷர் கொடுத்தாலும் தனியாளா ஒரு ஆளா நின்று எல்லாரும் ஓட விடுவாரு அவருக்கு. அவ்வளவுதான். சரி, ஓகே. ஒரு நடிகனை பார்த்து இன்னைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பயப்படுறதுக்கு காரணம்? பயப்படுறதுக்கு காரணம்னா அவர் வந்துட்டு யாராலும் கொள்ளையடிக்க முடியாதுல்ல, அவ்வளவுதான். அது ஒண்ணுதான். கொள்ளை எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். அவங்களால வந்து பண்ண முடியாது. வரட்டும், நான் வந்தாதானே தெரியும். வந்து அவர் அரசியல் சீட்ல உட்காந்து மக்களுக்கு பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் அவர் கொள்ளடிக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்துட்டு சீட்டுக்கு போனதுக்கு ஆசை வரதான் செய்யும். ஆனா தளபதி அவர் பண்ண மாட்டாரு. எங்களுக்கு எல்லாரும் நம்பிக்கை இருக்கு ஃபேன்ஸ் கிட்ட. தளபதியே இன்னும் வந்து டாஸ்மார்க் ஒழிப்புன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. டாஸ்மார்க் தான் இன்னைக்கு அதிகாரக்குள்ள நடக்குது. ஓகே, டாஸ்மார்க் ஒழிப்புன்னு தளபதியே சொல்லலையே. டாஸ்மார்க் ஒழிப்புன்னு சொல்லி இன்னும் வரைக்கும் உட்காந்துதான் இருக்காங்க. ஆட்சியில இருக்கவங்களே வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. ஓகேங்களா? அதனால ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்லணும். சொல்லிட்டு அதை பண்ணணும் தான் வெயிட் பண்றாரு தளபதி. ஏன்னா ஆட்சியில இருக்கவங்களே வந்துட்டு ரொம்ப நாளா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆட்சிக்கு வரதுக்கு மாதிரி சொல்லிட்டாங்க, வந்து சொல்லிட்டாங்க, இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே போயிட்டு தான் இருக்கு. எல்லாரும் பிச்சுன்னு செத்து தான் இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு அவன் வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பண்ணலாம் சொல்லி வெயிட் பண்றாரு தளபதி. அவ்வளவுதான். இந்த பொங்கலை வந்து நீங்க என்ஜாயா கொண்டாடுவீங்களா இல்ல ஒரு துக்கமா கொண்டாடுவீங்களா? கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவோம்னா தளபதி படம் ரிலீஸே ஆச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவோம். ஆகலன்னா அது என்ன மாதிரி ஆகும்னு யாருக்குமே தெரியாது, என்ன மாதிரி வெடிக்கணும் யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா எல்லாருமே செம்ம என்ஜாய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்றதுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருமே ஃபேன்ஸ் சூற விடுவாங்க. அவ்வளவுதான்.